கண்கள் பேசுறேன். என்னடா கண்கள் பேசுதேன்னு பாக்குறீங்களா? ஆமா, பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இந்த செல்போன்னு ஒன்ன கண்டுபிடிச்சாங்க. அதனால நம்ம அன்றாட வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கு, என்னவெல்லாம் மாறி இருக்குன்னு உங்க கண்கள் வழியா உங்களுக்கு காட்ட போறேன். காட்சி 1, சாப்பாட்டு அலப்பறைகள். செல்போன் காலத்திற்கு முன்பு. மணி ஒன்னாயிருச்சு, எல்லாரும் சாப்பிட வாங்க. இன்னைக்கு ஒரு புடி, எல்லாரும் வாங்க. இதோ வந்துட்டோம். அந்த குழம்பு எடுத்து எல்லாருக்கும் ஊத்து. அம்மா, இன்னைக்கு குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு. அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற, ஒண்ணு மட்டும் மாறவில்லை. மத்த நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல, சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல. செல்போன் காலத்திற்கு பின்பு. என்னடா நடக்குதுங்க, என்னடா நடக்குதுங்க? காட்சி 2, அம்மா குழந்தை அலப்பறைகள். செல்போன் காலத்திற்கு முன்பு. ஏமா அலற? அங்கே பாரு நிலா, பாட்டி வடை சுடுறது தெரியுதா? அங்க பாரு ஒத்த கண்ண வர்றான். அங்க பாரு உங்க ஸ்கூல் வாத்தியார் வர்றாரு. சாப்பிடாட்டி புடிச்சு கொடுத்துருவேன். செல்போன் காலத்திற்கு பின்பு. அம்மா அம்மா. டேய், யாரா நீ என்னை அம்மான்னு கூப்பிடுற? நான் தாம்மா உன் புள்ள. காலையில விளையாட போனேன், அடிக்கிற வெயிலுக்கு இப்படி ஆயிடுச்சு. வெயில்ல ஏன்டா இப்படி அலையிற? வெயில்ல போகாதடா. அம்மா விடுமா, நான் விளையாட போனோம். பாய். போகாதடா போகாதடா. வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. எண்டோரோ நரிவோரோ வேலங்காட்டோரோ அத்தான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே. பசி வந்தா குருவி முட்டை, தண்ணிக்கு தேவம் குட்ட, பறிப்போமே சோழ சட்ட, புழுதிதான் நம்ம சட்ட, புழுதிதான் நம்ம சட்ட. செல்போன் காலத்திற்கு பின்பு.
விளையாட வெளியில போடா, வெளியில போடா, போய் விளையாடுறா, கிளம்ப மாட்டாடு, போடா டேய். காட்சி 4 எமர்ஜென்சி அலப்பறைகள். செல்போன் காலத்திற்கு முன்பு. டேய் பாரா, யாருக்கோ அடிபட்டுருச்சு. டேய் வாங்கடா வாங்கடா. யாராச்சும் ஆம்புலன்ஸ்க்கு போன் அடிங்களே. பாக்கெட்ல எதுவும் அட்ரஸ் இருக்கான்னு பாருங்க. யார் வித்த பிள்ளையோ ஆண்டவா காப்பாத்திடு. தலையை தூக்கி புடுறா, ரத்தம் கொண்டது பாரு, தூக்கி புடி. இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும், Amazing. Clap your hands, everybody. நடிகண்டா நீ, நடிகண்டா. போதும், உறவுகள் அழுந்தது போதும், அன்பே என்றும் தீர்வாகும். காலம் அது கண்முன் கண்ணீரை போல கரைந்தாலும், ஞாலம் அது ஞாயிறு மேலே நம்பிக்கை இழந்தாலும், அம்பா செல்போன் காலத்திற்கு பின்பு. காட்சி 5 அப்பா மகன் அலப்பறைகள். செல்போன் காலத்திற்கு முன்பு. தம்பி, ஸ்கூல்ல இருந்து எப்பப்பா வந்தீங்க? 4 மணிக்கெல்லாம் வந்துட்டேன்ப்பா. ஏதாவது சாப்பிட்டியா? இன்னும் இல்லப்பா. என்ன சொல்ற? அதான் டயர்டா இருக்க. கையை கழுவிட்டு வா, அப்பா டீயும் பிஸ்கட்டும் வச்சிருக்கேன், சாப்பிடலாம். சரிப்பா. ஆக்காட்டு, இந்தா சாப்பிடு. நீங்களும் சாப்பிடுங்கப்பா. அப்பா எனக்கு தூக்கம் வருதுப்பா. வா, அப்பா மடியில வந்து படுத்துக்கோ. புதல்வா 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 புகழ்மூக்கு தூவிட புவியின் பாழட மகனே மகனே வா ரத்தமாரே 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 முத்தமாரே ரத்தமாரே முத்தமாரே ரத்தமாரே பெட்டதாரே பெட்டதாரே கத்தி கூரே மக்கமாரே முத்தமாரே முத்தமாரே ரத்தமாரே. செல்போன் காலத்திற்கு பின்பு. அடப்பாவி, நீங்க மொபைல் கோட் பார்த்திருப்பீங்க, மொபைல் ஃபுட் பார்த்திருப்பீங்க, மொபைல் பெட் பாருங்க. 24 ஹவர்ஸும் போனும் கையுமா தான் இருக்கான். இங்க பாருங்க எவ்வளவு உயரன்னு. இத பார்க்கும்போது பத்துக்கிட்டு எரியுது என் வயிறு. இவ்வளவு சொல்றேனே, எங்கேயாச்சும் மதிக்கிறானா பாருங்க. டே டே எந்திரா. எவன்டா அது? டே உங்க அப்பன்டா. டாடி, உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வாண்டட் ஆகுறதா இருந்தா வாட்ஸ்அப்ல வான்னு. உனக்கு நைட்டு என்ன டிஃபன் வேணும்னு கேக்குறதுக்கு நான் வாட்ஸ்அப்ல வரணுமா? வாட்ஸ்அப்ல போடு, இட்லி வேணுமா, தோசை வேணுமா, பூரி வேணுமான்னு. நான் ரிப்ளை பண்றேன், நீ சப்ளை பண்ணு. அப்படி இருட்டிலே உட்காந்து என்னதான்டா பாப்ப? வெளிச்சத்துல வாழ்றவனுக்கு தான் இருட்ட கண்டா பயம், இருட்டிலே வாழ்றவனுக்கு இருட்ட கண்டா பயம் இல்லடா. டாவா, செருப்பால அடிப்பேன். அப்பா தப்மேஸ். நான் உன்கிட்ட பேசும்போது என் ஃபேஸ பார்த்து பேசுறா, ஃபேஸ்புக்க பார்த்து பேசாதடா. நீ ஃபேஸ்புக்ல வா, ரிக்வெஸ்ட் கூட அக்செப்ட் பண்றே, பேசலாம். டேய், உன்னெல்லாம் பிள்ளையா பெத்ததுக்கு ஏதாவது பில்டிங்ல இருந்து குதிச்சு செத்துருக்கலாம். வா, ஃப்ரீ ஃபயர்ல விளையாடுவோம், நானே உன்னை போட்டு தள்ளுறேன். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி,
ஆசாமி. இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் சாதாரணம் தான். இனிமே தான் மெயின் பிக்சரையே உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இன்னும் சில வருடங்களில் இல்லை சில மாதங்களில், அப்படியே சொல்ல முடியாது, சில நாட்கள்லேயே செல்போனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாழ்வு மையம் கண்டிப்பாக எங்கேயாச்சும் தொடங்கிடுவாங்க. அப்படி ஒன்று தொடங்கினா அங்கே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கங்கிற ஒரு சின்ன கற்பனை தான் இது. பாருங்க, ஒரு ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு அதனால மனநலம் பாதிக்கப்பட்டவர். இவங்க ரீல்ஸ் பண்ணி அதனால மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. உன்னோடு நான் சேர ஒரு விண்ணப்பம் போட்டேனே, ஓகேன்னு நான் சொல்லி அதில் கையொப்பம் போட்டேனே. ஏழாவதுக்குள்ள சுத்திருக்கு இருக்கு, முன்னிருப்பு கொசுவத்துல சுற்றுமும் இருக்கு, நீ நெடுஞ்சு போகையில நெஞ்சில சுழுக்கு. நெசமானி கூட வந்தா அந்த நிலாவுக்கு கூட்டி போவேன், பக்கத்துல நீ இருந்தா நான் எப்போதுமே சிரிச்சிருப்பேன். அடியும் மேலதான் வெயில் பட்ட தாமரப்பூ கொண்ட கண்ணாடும் கண்ணியில் உங்களது நிலமில்ல ஆளும் கூட உயரமில்ல தாண்டி அழகு என்ன ஆசைப்பட வச்ச அழகு. முத்தி போச்சுறாடே, முத்தி போச்சுறாடே. சாமியே நான் தானே தெரியுமா. இவங்க யூடியூபர், சினிமாவை ரிவ்யூ பண்ணி அதுக்கு லைக்ஸ் வரல, சப்ஸ்கிரைப் வரலன்ட்டு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அவங்க கிரீன் சட்டை மாறன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, பக்கத்து வீட்டு ஆயா போட்டு கொடுத்தாங்க பாயான்னு ஒரு ஹாலிவுட் படம். படத்தோட பேர் இவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கு. படம் எப்படி இருக்குன்னு ஆர்வத்தோட நம்ம போய் பார்த்தோம்னா நம்மளை நல்லா வச்சு செஞ்சு அனுப்பிடுறாங்க. ஆயா பாயான்னு சொன்னாங்களே அப்படின்னா ஒரு சாயா கூட வக்கில்ல. படத்தில் ஹீரோயினுக்கு இருக்கு தொப்பை, ஹீரோ ஒரு சப்பை, மொத்தத்தில் படம் ஒரு குப்பை. நீ டிக்கெட் வாங்கிட்டு தேட்டரில் போய் நிற்ப அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு இந்த படம். மொத்தமாக சொல்லணும்னா பக்கத்து வீட்டு ஆயா தேட்டருக்கு வந்தவங்களாம் விரட்டி அடிக்குது பேயா. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கமெண்டில் கெட்ட வார்த்தையில் திட்டாதீங்க. நன்றி, வணக்கம். கடைசியாக இருக்கிறவங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க.
தான் புள்ள ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கானே அவனை சரி பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சு அதனாலேயே மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. டீச்சர் அவன் வீட்டுக்கு வந்தா ஃபோன் மட்டும் தான் பாக்குறான். 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 அப்ப நீங்க என்ன பாக்குறீங்க? நான் சீரியல் பாக்குறேன், நான் சீரியல் பாக்குறேன், நான் சீரியல் பாக்குறேன், நான் சீரியல் பாக்குறேன். இதை எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழி வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் Clap your hands, all of you. Put your hands together. This is what a human is. மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் வேகவே மனதை சோம்பல் முறித்து எழுகவே குழந்தை விழிக்கட்டுமே தாயின் கதகதப்பில் உலகம் விடியட்டுமே பிள்ளையின் சிறு கை தட்டலாம். Clap your hands, everybody. This is the way, this is the great way the student became a human and great personality.